ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடு தான் காட்ட போகிறேன். பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு வயல்வெளி, ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கத்துலலாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் மேலே, அதனால் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா. இதுதான் எங்களுடைய வீடு பாருங்கள். எங்களுடைய வீடியோ செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடிக்கடிக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். தனியாக தான் இருக்கேன், இருந்தாலும் நான் இங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துடுவேன். நாங்கள் யாருக்குன்னா தண்ணி காய வைக்கிறது தான், நாங்கள் குளிக்கிறதுக்கு தண்ணி காய வைக்கிறது தான் இங்கே தான். இந்த அடுப்பு தான், கல்லடுப்பு தான் எங்கள் வீட்டில். அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாத திங்ஸ்லாம் நாங்கள் இங்கே தான் போட்டுப்போம். எங்களுக்கு வேணான்ற இடத்துலாம் இங்கே போட்டுட்டு கைலாங்கல்ல போட்டுருவோம். யாருன்னா வருவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்களா வாழைமரம், இது எங்களோட வாழைமரம். இது நடுவில் பாருங்கள், கரும்பு தோட்டம் மாதிரி இருக்கும். ஆனால் கரும்பு நாங்கள் வச்சிட்ருக்கோம். போன வருஷம் கரும்பு வாங்கிட்டு வந்தாங்களா, அதை எடுத்துகிட்டு பாதி வெட்டிட்டு பாதி மிச்சத்தை வச்சோம். அவர் இப்போ அழகாக துளுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் இவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் புதுசாக கல்யாணம் ஆகி வரும்போது சின்னதாக இருந்தாங்க, இப்போ பெருசாகிட்டு வராங்க. இவங்க வந்து மரமாகி தான் காய்ப்பாங்களே. அவங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாகவே சின்ன மரத்துலேயே காய்ப்பாங்க. ஆனால் இவங்க மரமாகி தான் இவங்க காய்ப்பாங்க. நல்லதாக ஒரு சூப்பரான பழம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மிளகா செடி எங்கள் மாமனார் போட்டிருக்காரு. மிளகா செடி நிறைய போட்டிருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இத்தனை வாழை மரம் இருக்குது பாருங்கள், பெருசு பெருசாக வெட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. இது நடுவில் துளசி செடியும் நாங்கள் வச்சிட்ருக்குறோம். இங்கே நாங்கள் இதுக்கு முன்னாடி சிரிக்கிறதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், இப்போ தான் நாங்கள் எடுத்துட்டோம். அது எடுத்ததுக்கப்புறம் இப்போ மிளகா செடி போட்டிருக்கோம். அடிக்கடியே தண்ணி விட்டுகிட்டே இருப்பார் எங்கள் மாமனார். பாருங்கள், அங்கங்கே துளசி செடி இங்கே நிறைய இருக்கும். இங்கே முருங்கை மரம் இருக்கும், பக்கத்துலேயே தக்காளி மரம், மாங்காய். கல்யாணம் பண்ணுறதுமா குட்டியாக இருந்தாங்க, இப்போ பெருசாக வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி கருவேப்பிலை செடியும் சரி. ஆனால் இது எவ்வளோ பெருசாக வளர்ந்ததில்லை, நான் வந்ததுலேருந்து இவ்வளோவே இருக்குது, சின்னதாகவே இருக்கிறாங்க கருவேப்பிலை. இது உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ மாதிரி தான் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் வீட்லேயே ஹைஜீனிக்காகவே நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துப்போம். கடையில் வாங்குறதுல இங்கேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய எடுத்துப்போமே. ரொம்ப சூப்பராக இருக்கிறவங்க. ஈவினிங் மார்னிங் 2 வேளையும் நம்ம பெருக்கிட்டே இருப்பேன். ஏன்னா முருங்கை தழலாம் கீழே விழுந்துட்டு இருக்கும், அதனால் நான் எப்போயுமே பெருக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பாப்பா விளையாடுவா வெளியே வந்து, எதனா வாயில் வச்சு கூட சொல்லிட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுப்பேன் வீட்டை எப்போயுமே. சரி, இங்கேயா இருந்தாலும் சரி அங்கேயா இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கொய்யாக்காய் செடி இப்போ தான் வச்சுருக்கிறேன். நித்தி மல்லி வச்சுருக்குறோம். இதோட நிறைய வச்சுருக்குறோம் எங்கள் வீட்டில். ஒன்றுனா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய். எங்கள் வீட்டில் நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிட்டு வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னே தெரியும், இந்த மரத்தை நிறைய காய்ச்சிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், எங்களுடைய வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றும் எங்கள் வீடே ரொம்ப ஒரு குட் வைப்ரேட்டோடு இருக்கும். இதுதான் எங்களுடைய வீடியோ, எங்களுடைய வீடு எல்லாமே நான் இங்கேருந்து எடுப்பேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.